என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. ஜூஸ் அண்ட் சூசன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். என்ன எடுத்து அதை ஒரு பறவையா செஞ்சு அதை வச்சு அதுக்கு உயிர் கொடுப்பேன். கடைசியில் அவன் காபாவை நெருங்கும் போது அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜீசஸ் அதிசயங்களை செய்யக்கூடியவர், அற்புதங்களை கண்முன்னே நிகழ்த்தி காட்டக்கூடியவர் அப்படின்ற பல தகவல்கள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. குர்ஆன்ல இது குறித்து என்னென்ன மாதிரி என்ன விவரிச்சிருக்கிறாங்க? அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமா, கண்டிப்பா. அவங்க வளர்ந்ததுல இருந்து என்னென்ன பவர்ஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதையும் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன நான் கொடுத்திருந்தேன் அப்படின்றதையும் அல்லாஹ் குர்ஆன்ல மென்ஷன் பண்ணான். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தையா இருக்கும்போது அவங்க பேசினது அது ஒரு பெரிய மிராக்கிள். ஸோ அப்பவே நிறைய மக்கள் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, டிசைபிளா மாறிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்களுக்கு டிசைபிள் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தொழுநோய் இருக்கிறவங்களை குணப்படுத்துவாங்க. தொழுநோய் அப்படின்றது குணப்படுத்த முடியாத லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இவங்க குணப்படுத்துவாங்க. அதை குர்ஆன்ல அந்த வசனங்களை சொல்லி காட்டும் போது அல்லாஹ் சொல்றான், நான் தொழுநோயை குணப்படுத்துவேன் என்னோட இறைவனுடைய நாட்டத்தினால் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க எந்த ஒரு அதிசயத்தை குறிப்பிடும் போதும் என்னோட இறைவனோட நாட்டத்தினால் நான் இதை செய்வேன். ஒரு மண்ணை எடுத்து அதை ஒரு பறவையா செஞ்சு அதை வச்சு அதுக்கு உயிர் கொடுப்பேன் என்னோட இறைவனோட நாட்டத்தினால. சோ ஒரு உயிரற்றவங்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு தன்மையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம என்ன சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி இல்லை, அவங்க வீடுகள்ல என்ன சாப்பிட்டாங்களோ அந்த விஷயங்களை, மறைஞ்சிருக்க அந்த தெரியாத விஷயங்களை நான் வெளிப்படுத்துவேன். இது மட்டும் இல்லாம யார் வீடுகள்ல புதையல் இருக்கோ அந்த காலத்துல புதையல் வச்சிருப்பாங்கல்ல, செல்வம் எல்லாத்தையும் புதையலா போட்டு வச்சிருப்பாங்க, அதையும் நான் வெளிப்படுத்துவேன். அதுவும் எனக்கு தெரியும் என்னோட இறைவனுடைய நாட்டத்தினால் அப்படின்றத குர்ஆன்ல சொல்லக்கூடிய அதிசயங்கள். ஈவன் நீங்க பைபிள பாத்தீங்கன்னாலும் இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. அவர் உயிரற்றவங்களுக்கு உயிர் கொடுப்பாரு, தொழில்நோயை குணப்படுத்துவாரு, நோயை குணப்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி பைபிள்லயும் நம்ம பார்க்கலாம். சோ அந்த விஷயங்கள்லாம் குர்ஆன்லயும் சொல்றான். ஆனா அந்த விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப பர்டிகுலரா சொல்றாங்க, என்னோட இறைவனுடைய நாட்டத்தினால் இதை நான் செய்வேன். ஈவன் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கூட என்னால் ஆகுவது எதுவும் இல்லை, என் தந்தையினாலே ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஜீசஸ். சோ அப்ப யார் அந்த தந்தை அப்படின்னு வரும்போது அப்ப கொஸ்டின்ஸ் வரும், யார் அந்த தந்தை, யாரு கர்த்தர், யார் இயேசு அப்படின்ற ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போதே எல்லா விஷயங்களுக்கும் ப்ரூஃபா ஆன்சரா இந்த குர்ஆன் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம். யூதர்கள் சமுதாயத்துலதான் ஜீசஸ் அவர்கள் பிறக்கிறாரு. பிறகு யூதர்களாலேயே கொல்லப்படுறாரு. அதாவது இந்த இறப்பு சம்பந்தமாக சொல்லும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அதற்குள்ள நாம போக வேண்டாம். எந்த நோக்கத்துக்காக ஜீசஸ், அதாவது ஈசா நபி அவர்கள் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறினதா இறுதியில? யூதர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலைட் அப்படின்றது அவங்களும் மறக்க மாட்டாங்க, யாருமே மறக்க மாட்டாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அவங்க யாரு அப்படின்னா, ஆப்ரஹாமுடைய ரிலீஜன் தான் 3 ரிலீஜனும் பார்த்தோம். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும், இஸ்மாயில், இஸ்ஹாக். ஸோ ஈசக் அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்மாயில்ல ஹேகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2 பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த ஈசாக் அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க, ஜக்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருக்காங்க. சோ 12 பிள்ளைங்கள்ல அதுல யார் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பத்தி குர்ஆன்ல அதிகமா சொல்லப்பட்டிருக்கும். அழகிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அவங்களுடைய சகோதரர் புன்யாமின் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இவங்களுக்கு அந்த பிறந்த அந்த குழந்தைகள் தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சோ இவங்க வழி வர்றவங்க எல்லாருமே பனு இஸ்ரவேல் சமூகம் அப்படின்னு. பனு இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தையும் மூசா அப்படின்ற அத்தியாயத்தையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இது ரெண்டும் ஒரு பெரிய ஜெனரேஷனா, ஒரு பெரிய ரிலீஜனா இப்போ இருக்கு. மூசாவை பின்பற்றக்கூடியவங்க அலைஹிஸ்ஸலாம், அவங்கள பின்பற்றக்கூடியவங்க யூதர்களாகவும், ஈசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடியவங்க கிறிஸ்தவர்களாகவும் இருக்காங்க. சோ அந்த ரெண்டுமே இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த குர்ஆனை அல்லாஹ் இருக்கிறான். ரெண்டுமே அவங்களை பின்பற்றக்கூடியவங்க, அதாவது அவங்களை கடவுளா ஏற்றுக்கொண்டவங்க தவறான வழியில இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த குர்ஆன் வருது. சோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜக்கோபுடைய வழியில வர்றவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசுப், யூனுஸ், மூசா, ஹாரூன், தாவூத், இவங்க எல்லாருமே. சோ இப்ப இந்த வழியில வர்றவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்க வழியில வர்றவங்க சுலைமான், சாலமன். அவங்களோட வழியில வர்றவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும். சோ அந்த வழியில வர்றவங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு எஹியா அப்படின்ற குழந்தையும் இருக்கு.
இப்போ இந்த வழியில வர்றவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். சோ அப்போ அதே சேம் வழியில தான் வராங்க. ஏன் இவ்வளவு தூதர்கள் அந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்துக்கு மட்டுமே இருக்குன்னா, அதையும் குர்ஆன்ல சொல்றான், பனு இஸ்ரவேல் சமூகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம், அவங்கதான் சூசன் பீப்புள். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா சூசன் பீப்புள், ஜூஸ் அண்ட் சூசன் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். அவங்களுக்கு தான் தொடர்ந்து கண்டினியூஸா வந்து நபிமார்கள் வந்தாங்க, அவங்களுக்கு தான் கைடன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் அவங்க நேர்வழி அடையல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பவர்ஃபுல், இந்த வேர்ல்டுலே பவர்ஃபுல் பர்சன்ஸா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த ஜூஸ் பீப்புள். என்ன மாதிரி பவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிசினஸா இருக்கட்டும், இல்ல வந்து இன்வென்ஷனா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய ஃபித்னா, நிறைய வந்து முன்னேற்றமா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறவங்க இந்த ஜூஸ் பீப்புள் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஹை இன்டெலெக்ட் இருக்கிறனால. சோ அவங்க வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புள், அவங்களுக்கு நிறைய கைடன்ஸ் வந்துட்டே இருந்தது. யார்கிட்ட இருந்து? மூசா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அப்படியே கண்டினியூஸா கைடன்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்படி கைடன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது இந்த கண்டினியூட்டில கடைசியில முடிக்கிறவங்க யாரு அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜெனரேஷன், ஈவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே அவங்கள எதிர்க்கிறவங்க நிறைய வந்துட்டாங்க. சிலை வழிபாடு நிறைய ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் வழிபடுறதுல அதிகமா வந்து நாங்க ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். தோரா வந்திருக்கு, தோரால ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் தான் இருக்கு. சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. சோ ரூல்ஸ். ஆனா இவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே பிடிக்கல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. சோ அந்த ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்காங்க. பிரேக் பண்ணிட்டே இருக்கும்போது அல்லாஹ் வந்து ஒரு சமூகத்துடைய பிளெஸிங்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா கடைசியா ஒரு தூதர் அனுப்பி தான் எடுப்பான். சோ அப்போ கடைசியா ஒரு தூதராக ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை பிறக்க வைக்கிறான். அதனாலதான் அவங்க பிறந்த உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தௌராத்தையும் இஞ்சிலையும் எனக்கு இறைவன் கற்றுக் கொடுத்தான். சோ தௌராத்தை மெய்ப்பிக்கிறதுக்காகவும் இஞ்சிலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் தான் நான் வந்திருக்கேன். சோ தௌராத்தை மெய்ப்பிக்கிறதுக்கா அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நிறைய பாத்தீங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு. சோ நம்மளோட பாவங்களுக்காக அவர் வந்து தன்னோட உயிரை விட்டாரு. அதனால நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து பாசிபிள், லைக் வந்து எது ஹராம் ஹலாலே இல்ல, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து எல்லாருடைய பாவங்களையும் ஏத்துக்கொண்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால. ஆனா அதுல குர்ஆன்ல தெளிவா சொல்லுது என்ன அப்படின்னா, நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன், உங்களை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அந்த சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அதுக்கப்புறம் வழிவந்த எல்லா நபிமார்களும் வந்து ஒரு இறைவனை வணங்குங்க, அவனுக்கு கட்டுப்படுங்க, நான் வந்து நல்லுபதேசம் செய்யக்கூடிய தூதராக தான் இருக்கேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் நாங்களும் பிலீவ் பண்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆபிரகாம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த 5 நபிமார்கள் வந்து இஸ்லாத்துல வந்து ரொம்ப சிறந்த நபிமார்கள். நிறைய நபிமார்கள், நபினா யாருன்னா தூதர், இறைவனோட செய்தியை மனிதர்களுக்கு கொண்டு வரவங்க. நிறைய பேர் உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதுல 25 தூதர்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஆனா அதுல 5 பேர் வந்து ரொம்ப சிறந்தவங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நோவான்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஆபிரகாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் மோசஸ், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வந்து இஸ்ஹாக் நபி இருக்காங்க, ஈசக். சோ அவங்களுடைய வழியில வந்தவங்க எல்லாம் இந்த பனு இஸ்ரவேல். இப்ப அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேல் கூட்டத்திலுடைய பிளெஸிங்க ஸ்டாப் பண்றான். எங்க இருந்து? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமா. ஏன் அப்படின்னா அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருந்த நபிமார்கள் எல்லாம் கொலை செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் வந்தாங்க, கொலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த பனு இஸ்ரவேலோட கூட்டம். அதையும் அல்லாஹ் சொல்றான். சோ அதனால உங்களுக்கு கடைசி தூதரா இவங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஆபிரஹாமுக்கு 2 பிள்ளைங்க இல்லையா, இஸ்மாயில், இஸ்ஹாக். சோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வழியில வர்றவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனாலே யூதர்கள்னால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இஸ்ரவேல்ல தானே தூதர் வரணும், அது எப்படி வந்து இஸ்ரவேல் இல்லாத அரபி கூட்டத்துல இருந்து எப்படி ஒரு தூதர் வர முடியும்? அவங்களுடைய லைக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய அடிமை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடிமை பெண். சோ அவங்களோட அடிமை பெண் வந்து மனைவியா ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து வந்தாங்க. அடிமை பெண் வழி வந்தவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற கருத்து, அதாவது அந்த பெருமையும் ஆணவமும் வந்து வந்துருச்சு. எப்படி வந்து ஷைத்தானுக்கு அந்த ஆணவம் வந்ததோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுல தான் படைக்கப்பட்டாங்க, நான் ஏன் அவங்களை வழிபடணும் அப்படின்னு கேட்ட அந்த பெருமை வந்து இந்த யூதர்களுக்கும் நடுவுல வந்தது. அதனால அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஈவன் நம்ம கிறிஸ்டியானிட்டியில பார்த்தோங்க அப்படின்னா, பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னாலும் அதுல தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும், கடைசியில ஒரு தூதர் வருவாரு அப்படின்னு. சோ அந்த ஒரு கருத்தை வந்து மாறுபாடுமே இல்லை, எந்த ஒரு கிறிஸ்டியனும் மறுக்க மாட்டாங்க, கடைசி ஒரு தூதர் வருவார். அப்புறம் எப்படி அந்த தூதரை மறுக்க முடியும்?
வேதத்தை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அதுதானே நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும், அதுதானே நம்பணும். எங்க அந்த இந்த பிலீஃப்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நடுவுல அந்த டீச்சர்ஸ், இந்த போப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அவங்களும் சரி, இந்த அந்த பைபிளை எடுத்து சொல்லக்கூடியவங்களும் சரி. சோ தோரால இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய புக்ஸ் வந்து அதுல கலப்படம் செய்யப்பட்டதாக குர்ஆன்ல வந்து தெளிவா இருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் இஞ்சில இறக்குனா, தௌராத்தை இறக்குனா, ஆனா மக்கள் அதை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. சோ அதை மாற்றி அமைக்க முடியாத ஒரு வேதமா குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கான். சோ இப்ப வரையும் நாங்க 1400 வருஷத்துக்கு மேல இந்த குர்ஆன் இருக்கு அப்படின்னாலும் ஒரு எழுத்து கூட மாற்றப்படாத ஒரிஜினல் பிரதிநிதியும் இருக்கு. இப்போ அந்த எந்த குர்ஆனையும் நீங்க பாத்தீங்கன்னாலும் அது இருக்கு. ஈவன் எல்லா குர்ஆனும் இந்த உலகத்துல அழிக்கப்பட்டாலும், புத்தகம் அழிக்கப்பட்டாலும், மக்களோட உள்ளத்துல ஹிஃப்த் பண்ணவங்க, ஹாஃபித் அப்படின்னு சொல்லுவாங்க, முழு குர்ஆனை மனனம் செஞ்சவங்க, அது ஒரு எழுத்து கூட மாறாம இன்னைக்கும் அதை வெளியெடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை அல்லாஹ் வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கான், இந்த வேதத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதை அல்லாஹ் சொல்றான், நானே இந்த வேதத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குர்ஆன்ல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தினுடைய அந்த வரலாறை பார்க்கும் பொழுது இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த ஒட்டகத்தை வந்து கொலை செய்யறாங்க. இதனால் கோபம் அடைந்து அந்த சமூகத்தையே இறைவன் அளித்தார் அப்படின்ற மாதிரியான தரவுகளை வந்து வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடியுது. இந்த யூதர்கள் பல இறைத்தூதர்களை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கொலை செய்தார்கள் அப்படின்ற பொழுது எப்படி இதை வந்து இறைவன் வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள் கொடுக்கிறாரு? ஏன், என்ன காரணம்? இல்ல, நிறைய சமூகத்தை அழிக்கலன்றதுதான் அந்த இடத்துல சொல்றாங்களா? அந்த வசனம் கிளியரா எது சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாலும் அவங்க தூதர்களை கொண்டிருக்காங்க. சோ அப்ப என்னன்னா, நான் அந்த சமூகத்தை மொத்தமா அழிக்கல, ஏன்னா அது வந்து பிளெஸிங். இப்ப நான் சொன்னல, அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்கா வந்து அதை வந்து அல்லாஹ் வச்சிருக்கான் இன்னைக்கு வரையும். ஏன்னா உலகம் முடிகிற வரை எல்லா குழப்பத்தையும் எடுத்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல வெறும் அமைதி மட்டும் இருக்குன்னா அந்த உலகத்தோட பர்பஸே இல்லை, அது சொர்க்கமா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப குழப்பத்தையும் வந்து இறைவன் அனுமதிச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா, அதுல யாரு வந்து சரியான வழின்னு தேடுறாங்க, யாரு சரியான வழியை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக. சோ அப்போ அதுதான் உலகத்தோட பர்பஸா இருக்க முடியும். அப்ப ஈசா நபி அவர்கள், ஜீசஸ் அவர்களுடைய பணி முழுமை அடையல. ஆமா, முடிவடையல. ஏன்னா வந்து குர்ஆன்ல தெளிவாக அந்த வசனங்கள் இருக்கு. இப்ப வந்து சொல்றாங்கல்ல, கிறிஸ்டியன்ஸ் எப்படி பிலீவ் பண்றாங்கன்னா, சிலுவையில அறையப்பட்டாங்க, அவங்க வந்து ரத்தம் சிந்தினாங்க, அதுக்கப்புறம் உயிரை விட்டுட்டாங்க, 3வது நாள் உயிர் தெழுந்தாங்க, 7வது நாள் உயிர் தெழுந்தாங்க, அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் இருந்ததாகவும் ரூல்ஸை வந்து சொல்லி கொடுத்ததாகவும் சிலர் நம்புறாங்க, சிலர் நம்பல. அதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனா கிளியரா குர்ஆன் சொல்லுது, அவங்க கொல்லப்படல, அவங்களுக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியை அந்த இடத்துல அல்லாஹ் ஏற்படுத்தினான், அவங்கள உயர்த்தி கொண்டான். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நோவா இருக்காங்கல்ல, அவங்க கிட்டே அல்லாஹ் வந்து ஒரு வாக்கு கொடுத்தான், எந்த தூதரையும் அல்லாஹ் வந்து கேவலப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு தூதரையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். சோ எல்லா தூதரையும் கண்ணியப்படுத்தும். சோ சிலுவையில அடைக்கிறது, குரூசிஃபை பண்றது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் அவங்களை உயர்த்திக்கிட்டேன், அவங்களுக்கு பதிலா ஒரு பிரதிநிதியை அங்க ஏற்படுத்தேன். சோ அவங்க பார்த்ததெல்லாம் ஜீசஸ் கிடையாது, யாரோ ஒரு மனிதரா இருக்கலாம். அதை பத்தி நமக்கு டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜீசஸ் இல்லை. இப்போ பிறந்த உயிர் எல்லாமே இறக்கணும். அப்போ ஜீசஸ் திரும்பி இறக்கப்படுவாங்க, இந்த உலகத்துக்கு வருவாங்க. அவங்க மரணம் வந்து இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த உலகம் அழிதல் வந்து தொடங்க ஆரம்பிக்கும், மறுமை நாள் வந்து ஃபுல்லா கண்டினியூ ஆகும் அப்படின்றது வந்து கிளியரா இந்த குர்ஆன்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்தும் நம்ம பெற்றுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த டைம் பர்டிகுலரா வந்து எல்லா தூதர்களையும் கொல்றாங்க. சோ இவங்களுக்கு புதுசு கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பிளெஸிங்ஸ் அவங்க கொண்டு வந்தாலும், எவ்வளோ அதிசயத்தை காமிச்சாலும் இப்ப என்ன செய்யறாங்க, கொல்ல போறாங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொல்றாங்க, நமக்கு செட் ஆகாது அப்படின்ற பேர்ல இவங்களை வந்து குரூசிஃபை பண்ண போகும்போது கரெக்டா அந்த உயிரை எல்லாம் கைப்பற்றிக்கிட்டா அவங்க இருக்காங்க, இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இப்போ இந்த உலகம் அழியிறது வந்து தொடங்க ஆரம்பிக்குது. உலகம் அழியறதுக்கான நிறைய சயின்ஸ் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி மைனர் சயின்ஸ் எல்லாமே வந்துருச்சு. மேஜர் சைனா என்ன நடக்கும் அப்படின்னா, பாலஸ்தீன்ல ஒரு பெரிய போர் உண்டாகும். பாலஸ்தீன் கரெக்டா அந்த பாலஸ்தீன்ல தான் எல்லா பனு இஸ்ரவேல் சமூகத்திலும் வந்தாங்க. சோ பனு இஸ்ரவேலோட கூட்டம் மொத்தமும் அந்த பாலஸ்தீன் மக்கள் பனு இஸ்ரவேல்ல இருந்துதான் வராங்க. எல்லா தூதர்களும் பாலஸ்தீன்ல கால் வச்சுதான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பாலஸ்தீன்ல இன்னைக்கு வந்து எவ்வளவு கொலைகள் நடக்குது, எவ்வளவு வந்து ஜீனோசைட் நடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அங்க இருந்து ஒரு பெரிய போர் எழும். அந்த போர்ல இருந்து மக்கள் எல்லாரும் கொல்லப்படுவாங்க. அப்போ வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றவங்க ஒரு தலைவரா அங்க இருந்து வருவாங்க. அப்போ வந்து ஜெருசலம் கைப்பற்றப்படும். யாரால? முஸ்லிம்களால கைப்பற்றப்படும். அப்போ வந்து தஜ்ஜால் அதுக்கப்புறமா வருவான். தஜ்ஜால் அப்படின்றது உலகத்திலே மிகப்பெரிய குழப்பவாதி. இப்போ வந்து ஹிப்போக்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த யூதர்கள்லாம் வந்து மறைமுகமா இந்த தஜ்ஜாலை வெளிவர வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது நிறைய ரூல்ஸ் எல்லாம் இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, தஜ்ஜால் வந்தா யூதர்களை காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனா இறைவனுக்கு முன்னாடி யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்றது வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தஜ்ஜால் என்ன செய்வானா,
உலக மக்கள் எல்லாரையும் வழிகெடுக்க முயற்சி செய்வான். எல்லாரும் அப்படியே அவனுடைய வழிகேட்டுக்கு பின்னாடியே போவாங்க. யார் வந்து அல்லாஹ்வை முழுசா நம்பியிருக்காங்களோ அவங்களை மட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அவங்களுக்கே அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனா இருக்கும். கடைசியில் அவன் காபாவை நெருங்கும் போது அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வருவாங்க அப்படின்றது தெரியாது. வானத்துல இருந்து வருவாங்களா அது நமக்கு தெரியாது. ஸோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவங்க அந்த தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. ஜீசஸ் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காபத்துல்லா வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது காபத்துல்லாவை ஜீசஸ் அவர்கள் அறிந்திருந்தாரா? அதை பத்தி என்ன மாதிரியான புரிதல், அது தெரிந்து வைத்திருந்தாரா அப்படின்ற கேள்வி எழுது. முஸ்லிம்களுக்கு 2 புனித தலம் இருக்கு. 2 புனித தலம் என்ன அப்படின்னா, காபா தான் ஃபர்ஸ்ட் புனித தலம். 2வதாக இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன்ல இருக்குல்ல. சோ ஜெருசலேம் புனித தலம். இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஜெருசலேம்ல நான் சொன்ன மாதிரி முன்னாடி பலஸ்தீன்ல தான் எல்லா நபிமார்களும் வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து எல்லா நபிமார்களும் அங்கதான் வராங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, யூதர்களும் அது எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு சொந்தம் கொண்டாடுறாங்க, முஸ்லிம்களும் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சோ முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கும் சொந்தம், அவங்களுக்கும் சொந்தம், எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க, யாருக்குமே சொந்தம் கிடையாது, எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாலஸ்தீன்ல இருக்க இந்த மக்கள் எல்லாம் கொஸ்டின் வருதுல, ஏன் அங்க இருந்து போகாம இருக்காங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது புனித தலம். காபாவை நோக்கி தொழுகிறது தான் முஸ்லிம்களுடைய வழக்கம். இந்த காபாவை நோக்கி தொழுகிறதுக்கு முன்னாடி ஜெருசலேமை தான் பார்த்து தொழுதுட்டு இருந்தாங்க. சோ அந்த சைடு தான் வந்து நமக்கு தொழுகை முறை இருந்தது. எப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே ஜெருசலேம் இருக்க சைடா பார்த்து காபாவை நோக்கி தொழுவாங்க. சோ 2யுமே வந்து நோக்கி தொழுற மாதிரி ஒரு வழக்கம். ஆனா இப்போ ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு ஷிஃப்ட் ஆனோடனே டைரக்ஷன் மாறுது. அப்ப அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்ன இது அப்படின்னு கேட்கும்போது காபாவை வழிபடுறதுக்காக அல்லாஹ் வந்து அப்பதான் கட்டளையிடுறான். சோ இந்த காபா வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினதாகவே குறிப்பிடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அதை ரீபில்ட் தான் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே வந்து கட்டினது அந்த காபா. சோ இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை ரீபில்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பிள்ளைங்களை, ஒரு பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. இவங்க இங்க விட்டுட்டு அவங்க பாலஸ்தீனுக்கு போயிடுறாங்க. சோ 2 பிள்ளைங்க, இங்க ஜெருசலேம், அங்க காபா. சோ இப்ப இங்க ஜெருசலேம்ல எல்லாரும் தொடர்ச்சியா நபிமார்களா வர்றாங்க. அங்க வந்து அப்படியே வளர்ந்துட்டே வருது. இவ்வளவு பெரிய கதையெல்லாம் பார்த்தோமே, அது எல்லாமே எல்லா வரலாறும் அங்க நடக்குது. இப்ப இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில கடைசியில முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப ஜீசஸ் அவர்களுக்கு காபத்துல்லா பற்றி தெரியாது, காபாவை வந்து அறிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இங்க இருக்காங்க, அவ்வளவுதான். அதோட ஜெனரேஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து பெருசா அதை இன்வால்வ் பண்ணல. சோ ஜீசஸ்க்கு அப்போ நம்ம புனித தலமா இருந்தது என்ன அப்படின்னா, ஜெருசலேம் தான் புனித தலமா இருந்தது. அதே மாதிரிதான் முஸ்லிம்களுக்கும் ஜெருசலேம் தான் புனித தலமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் காபா மாற்றப்பட்டதுன்னே நான் சொல்றேன். சோ எல்லாருக்குமே புனித தலமாக அந்த ஜெருசலேம் தான் இருந்தது. அதுக்கப்புறமா காபாவை அல்லாஹ் வந்து மாற்றி அமைச்சு காபாவை நோக்கி தொழுவதாக, காபாவை ஹஜ் செய்வதாக கட்டளையிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுது. தோராலையும் இருக்கு நோன்பு. முட்டி போட்ட நிலைமையில அவங்க வந்து கை 2யும் மடக்கி கேட்கறத பார்ப்போம். இதே மாதிரிதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். அவங்க நீ அல்லாஹ்வுக்காக, இறைவனுக்காக தான் துறவரம் இருக்கன்னு சொல்ற, அதுலயாவது உண்மையா இருக்கியா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ்.